துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போக வேண்டியதுனடா. இல்லண்ணா, எக்கச்சக்க வேலைங்க இருக்கு. நீங்க மட்டுமே தனியா பாத்துட்டு இருக்கீங்க. அதான் நானும் ஆகாஷம் வந்துட்டோம்னா. சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்களும் பண்றோம். ஆமா மாமா, ஈவினிங் ரிசப்ஷன் என்ன வேலை பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்களும் பண்றோம். அது சரிடா, மாப்பிள்ளைங்களே இறங்கி வேலை செய்யற மாதிரியா? போங்கடா, உள்ள போங்க. யார் சொல்ல நான் மட்டும் தனியா வேலை பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன்னு? கார்த்திக் சொல்லு சகல. நீ கேட்டுல ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கான மாலை நீ கேட்ட டிசைன்லயே அப்படியே அக்யூரேட்டா கொண்டு வந்தாச்சு. அப்புறம் ஐயரை கூட்டிட்டு வரதுக்கு கார் அனுப்பி விட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரதுக்கு வண்டியை அனுப்பி விட்டாச்சு. கேட்டரிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. வேற என்ன சகல? அதான் மொத்த வேலையை நீயே முடிச்சிட்டியே, இனி என்ன இருக்கு? அது சரி, இதெல்லாம் ஒரு வேலை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவனுங்க ரெண்டு பேருக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. டேய், நீங்க எதுக்குலாம் இங்க வந்து இந்த வெயில நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள ரூம்ல ஏசி ஆன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. அது ஒன்றும் இல்லை சகல, நான் மட்டும் கல்யாண வேலைகளை எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேனா. அதனால சார் ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்களாமா. எங்கப்பா, டேய் அடங்குங்கடா. எங்க வீட்டு கல்யாணம் எங்களுக்கு எடுத்து செய்ய தெரியும். நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லடா. போங்கடா, போய் ரூம்ல இருங்க. போங்க, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். போங்க, ஓடுங்க. அது சரி, அருண் அண்ணா இன்னாரெல்லாம் நிம்மி அணி கூட எல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சேன். எப்படின்னா நிம்மி அணியை தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க? எங்க நிம்மியக்காவை விட்டுட்டு நீங்க தனியா இருக்க மாட்டீங்களே. அதை விட மெயின், எங்க நிம்மியக்காவை தனியா நீங்க விடவே மாட்டீங்களே. அதுவும் இந்த டைம்ல சொல்லவே வேணாமே. என்ன டேய், என்னங்கடா வாண்டுங்களா? என்ன ஓட்டுறீங்களோ? பார்க்க தானே போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னுட்டு. ஆமாண்டா, என் பொண்டாட்டி விட்டு நான் இருக்க மாட்டேன்னா. அதனாலதான் என் பொண்டாட்டியை சேஃபா ரூம்ல விட்டுட்டு பத்திரமா இருடி செல்ல குட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துப்பேன்டா. பார்த்து என்னடா அருணன்னா நிம்மி அணியை விட்டுட்டு வந்து இவ்வளோ வேலை செய்யறாங்களேன்னு பார்த்தா, வேலையும் பார்த்துக்கிட்டு எங்க அண்ணியையும் பார்த்துக்கிட்டு, எப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இப்படியெல்லாம் நாங்களும் பொண்டாட்டியை தாங்கணும்ல. ஆமா மாமா, கரெக்ட் தான். நீங்களையும் நிம்மியனையும் பார்க்கும்போது அப்பப்பா, இப்படி கூட லவ் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களை பார்த்து தான் மாமா நாங்க கத்துக்கணும். டேய், இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் மாப்பிள்ளைங்களாச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க, ஓட விட்டு வதச்சிடுவேன்டா. உள்ள போயிடுங்க. என்ன சகல, ஏதோ சின்ன பசங்க, அதுவும் கல்யாண மாப்பிள்ளைங்க வேற. சொல்லி குடியா? டேய் கார்த்திக், நீயுமாடா? உங்க மத்தியில எல்லாம் நான் நிக்க கூடாது, தப்பு. நான் போய் என் பொண்டாட்டியை பாக்குறேன். ரொம்ப நேரம் ஆச்சு என் பொண்டாட்டியை பார்த்து. போங்கடா. பாத்தீங்களாண்ணா, இப்பதான் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பீங்களா, அதுக்குள்ள அண்ணி ஞாபகம் வந்துருச்சு. ரைட்டு, ஓடுங்க. நாங்களும் கத்துக்கிறோம், உங்களை பார்த்தே கத்துக்கிறோம். நீங்க சொல்லி தரலனாலும் பரவாயில்ல, பார்த்து நிறைய கத்துக்கிட்டோம். இனிமேலும் கத்துப்போம். அது சரிடா, கத்துக்கங்க. நல்லதுதான். நல்ல விஷயத்தை யார்கிட்ட வேணாலும் கத்துக்கலாம். ஒன்னும் தப்பே இல்லை. பொண்டாட்டி இப்படிதான் பாத்துக்கணும்னு என்ன பார்த்து கத்துக்கிட்டா சந்தோஷம் தான்டா. நான் வேணான்னு சொல்லல. நீங்களும் நல்லபடியா அவங்க பொண்டாட்டிங்களா நல்லா வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் டேய், ரொம்ப நேரம் வெயில நிக்காதீங்கடா. உள்ள போங்கடா. உள்ள போய் ரூம்ல போய் ஏசியை போட்டுட்டு இருங்க. போங்க, ஈவினிங் ஃப்ரெஷ்ஷா வரணும். போங்கடா. கார்த்திக், நீ அந்த கேட்டரிங் மட்டும் ஒரு வாட்டி பாத்துரு. நான் பாத்துட்டு இருந்தாலும் நீ ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துரு. நான் போய் நிம்மியை பார்த்துட்டு அவளுக்கு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? அவள் ஏற்படாது சார்ல, நான் பார்த்துட்டு வரேன். நான் கூட போய் அனன்யாவை பார்க்கணும், ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, நீ போய் பாரு, நான் உடனே வரேன். சரிடா. ஆமா, செல்வா கால் பண்ணானா? எங்க இருக்கானாமா? வந்துட்டு இருக்கானாமா இல்லையாமா? அப்பவே பண்ணிட்டு சார்ல, சாரு வந்துட்டு இருக்காரு. டியூட்டி போட்டதுனால சாரால முன்னாடி வர முடியாமா. அத்தனை மன்னிப்பு. சரி, பரவாயில்ல, வாடா மச்சான்னு சொல்லிட்டேன். வந்துட்டு இருக்கான். சரி, அரவிந்தங்க? அரவிந்தா அங்க ஸ்டேஜ்ல ஃப்ளவர் டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கான். சரி சகல, நீ போய் நிம்மியை பாரு. இதோ இவனுங்களை ரூமுக்கு அடிச்சு துரத்திட்டு நானும் வரேன். நீ போ, நான் அப்படியே கேட்டரிங்கே பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாண்டா, சரி, நீ முதல் போய் அதெல்லாம் பாரு. நான் போய் அவளை பார்க்கறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, போயிட்டு வரேன்டா. ஆமா, என்ன பண்ண? நம்ம ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க இவங்க. என்னத்தான் பண்றது? ஆமா, விடுங்க. நமக்கு ஒரு வகையில நல்லதுதான். வயசான காலத்துல நம்மளால உட்கார்ந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. அப்படி இப்படி நடந்து ஓடி ஆடி எந்த வேலையும் செய்ய விட முடிய மாட்டேங்குது. விடுங்க. நம்ம பிள்ளைங்க செய்யறாங்கல்ல, அதை நம்ம பார்த்து ரசிச்சுப்போம். நீ சம்பந்தி? அட சாந்தி, என்ன சாந்தி, இதான் வர நேரமா? என்ன இது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீ இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? ஐயோ அண்ணி, நான் எப்பயே வந்துட்டேன். நானு இந்த பிள்ளைங்களுக்கு நகை எடுக்கல அண்ணி. அதான் சரி, மண்டபத்துக்கு வந்து துணியெல்லாம் வச்சுட்டு போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு போயிட்டு நகை எடுத்துட்டு வந்தேன் அண்ணி. சீர்வரிசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், நகை மாத்திரம் எடுக்கல. அதான் இவர் வந்த உடனே போயிட்டு வந்துடலாமேன்னு பார்த்தேன். இவர் இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தாரா, போயிட்டு வந்துட்டேன் நீ. ஏன் சம்பந்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா என்ன? இதுக்கு இவ்வளவு தூரம் போய் மெனக்கட்டு நடந்துட்டு வரீங்களா நீங்களும் அண்ணனும்? இருக்கட்டும் சம்பந்தி, இது என்ன பெரிய வேலை, நம்ம கடமை எல்லாம் செஞ்சாகணும்ல. இருக்கட்டும், விடுங்க. அது சரி, என்ன கடமையா? போங்க. ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்க போறேன். இதுல என்ன இருக்கு? அது சரிதான், நீ சொல்லியிருந்தா நான் கூட எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா நீ எங்க அமுக்கடி மாதிரி இருப்ப, வாயே திறக்க மாட்டேங்க நீனு. ஆமா, அண்ணன் எங்க?
அவர் எங்க அங்க வரவேற்பாண்டு நின்னுட்டாரு. நான் வந்தவங்கள வாங்கன்னு சொல்றேன்ட்டு அங்கேயே நின்னுட்டாரு. நீ உங்க அண்ணனை மட்டும் கேட்டீங்களா? எங்க அண்ணன் எங்க? உங்க அண்ணனும் இதோ உங்க சம்பந்தியும் பந்தி பரிமாறத்துக்கு போயாச்சு. ஆமா சம்பந்தி, இவங்க 2 பேரும் அப்பவே முந்திக்கிட்டு போயிட்டாங்க. வேற ஏதாவது வேலை வச்சிட போறாங்க, நாங்க போய் பந்தி பரிமாறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது சரி, நல்ல வேலைதான் இவங்களுக்கு. அண்ணி, நீங்க சுமதியை பாத்தீங்க? பாத்து சாந்தி, இப்பதான் தட்டு வருஷம் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். நானும் அவ்வளவுதான் எடுத்து வச்சுட்டு தான் இப்பதான் வந்தேன் நானு. இதோ உங்க வீட்டு சம்பந்தி இப்பதான் தாம்பளை பையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அது சரி, என்ன இங்க மீட்டிங்கு? ஓ, சம்பந்தி மீட்டிங்கோ? சரி சரி, சம்பந்தி மீட்டிங்லாம் போட்டது போதுமாம்மா. வாங்க, அங்க கல்யாண பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும்ல. என்னாச்சு மாப்ள, டைம் ஆயிடுச்சா என்ன? ஆமாத்த, நேரம் ஆயிடுச்சு. முகூர்த்த நேரம் நெருங்கத்துக்குள்ளார பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல நிக்க வைங்க. சரி சரிடா, குதிக்காத. நீ இப்ப என்ன பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே? ஆமா, அவளுங்க ரெடி ஆனாங்களா இல்லையா? அது நீங்க தான் போய் பார்க்கணும். போங்கம்மா, இங்க நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். உள்ள என்னடா ரிசப்ஷனுக்கு வேலை மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இங்க என்னன்னா நீங்க ஹாயா நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. இருங்க, போய் அப்பாங்களை சொல்லிவிட்டு அனுப்பி விடுறேன். அது சரிப்பா கார்த்திக், நாங்களாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு வேலையை செஞ்சுட்டு இங்க வந்து நின்று மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம். உங்க அப்பாங்க அப்படி கிடையாது. போய் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். சும்மா பேருக்குனாலும் நாங்களும் வேலை செய்யறோன்னு போயிட்டு பந்தி பரிமாறேன்னு அங்க கேட்டீங்கன்னு நின்றுட்டு இருக்காங்க. போய் பாரு உங்க அப்பாங்க என்ன பண்றாங்கன்னு உனக்கே தெரியும். அது சரிதாம்மா. இந்த இப்ப அடுத்து அவங்களுக்கு தான் நேரம் ஆகுது. ஆளாளுக்கு ஒரு முள்ள நின்றுட்டு இருக்கீங்க. வாங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு போவோம். சரி சரிப்பா. அருண் பாத்தியா? அருண் எங்க இருக்கான்? சகலைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா? சகல இந்த நேரம் இப்ப எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதானே, இந்நேரம் என் மாப்பிள்ளை எங்க என் பொண்ணை வச்சு தாங்கி நிக்கிறாரு தெரியல. என்ன சாந்தி, என் மருமகளை தாங்கட்டும், தப்பே கிடையாது. என் மருமக ரொம்ப வீக்கா இருக்கா, அதனால அவளை தாங்கறத தப்பே கிடையாது. அது சரிதான். நல்ல அம்மா, நல்ல மாமியார். இப்படியே இருங்க. அம்மா வாங்கம்மா, போய் அங்க ஸ்டேஜுக்கு எல்லாரும் கூட்டிட்டு வருவோம். நீ ஒண்ணு ஒழுங்கு பிள்ளை, நீ என்னென்ன வேலை பாப்பன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன அண்ணனியவை பார்த்துட்டு கவனிச்சுட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தானே வந்திருக்கேன். அம்மா வாங்க, நேரம் ஆகுது. நீங்க போய் பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க, நாங்க போய் மாப்பிள்ளைங்களை கூட்டிட்டு வரோம். இங்க நின்னா நம்ம மானம் போயிடும் போல இருக்கு. வந்துங்கம்மா. இங்க என்னடி பண்ற? நம்ம வந்ததே லேட்டு, இதுல நீ இன்னும் ரூம்குள்ளேயே இருக்க. வாடி, எங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு இருப்பாங்க. சாரிடா மாமா, லேசா தலை வரலாமே உள்ள வந்தேன், தலை வாரிட்டேன். சரி சரி, எங்க பூ கேட்டேனே, பூ வாங்கிட்டு வந்தே இல்லையா? விட்டு வாங்காம வருவேனா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். திரும்ப வச்சு விடண்டி. டேய் மாமா, இப்ப வச்சு விடுறதுக்கு நேரமா? அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். நீ கொடு, நானே வச்சுக்கிறேன். டைம் ஆகுதுல. முடியாது. என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, என் சிட்டுக்கு நான் தண்டி வைக்கணும். திரும்படி போடா, சொன்னா கேட்க மாட்டீங்க நீ. சரி, வச்சு விடு. ஓகே, வடிச்சிட்டு அழகா வச்சிருக்கேன். நீ எப்பவுமே அழகா தான் வைப்ப மாமா, ரொம்ப அழகா இருக்கு. நீ வச்சதுக்கு அப்புறம் தான் நானே அழகா தெரியறேன். நல்லா இருக்கேனா? ஆமாடியும் சிட்டு, நீ எப்பவுமே அழகு தாண்டி. போலாம் வச்சாச்சு, வெளியில போகணுமான்னு யோசிக்கிறேன். டேய் மாமா, வா வா வெளியில போலாம். பொண்ணு மாப்பிளைய வந்திருப்பாங்கன்னு நீ தான் வந்து குதிச்ச. இப்ப நீ என்னடானா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லடா மாமா. வா வா போலாம். இல்லடி, வந்தபோது ஒன்றும் தெரியல. போலாம் வச்சுட்டதுக்கு அப்புறம் மைண்ட் வேற மாதிரி யோசிக்குதுடி. யோசிக்கண்டா மாமா, யோசிக்கும். பிச்சு வாடா மாமா போலாம். சரி சரிடி. லவ்யூடி. ஏய், ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணுடி, அது மட்டும் போதும். நாளைக்கு வரைக்கும் தாங்கும். ப்ளீஸ், ஒரே ஒரு முத்தம் கொடுடி. டேய் மாமா, உன்ன நீ எல்லாம் திருந்த மாட்டடா. வாடா மாமா போலாம். அங்க பொண்ணு மாப்பிளைய வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ரூம் குள்ளே இருக்கோம். ஓடி ஓடி போலாம். போடி. நான் கேட்ட மட்டும் தர மாட்டோம். சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் உனக்கு. வாடி. ஏ கண்ணாடி உடம்பு இந்த மேலூரு கரும்பு மூச்சு முட்டை பிழிய சொல்லுது. தீராத மோகம் நான் கொண்ட நேரம் தேனாக நீ வந்து சீராட்டத்தாரா. டேய் மாமா, பார்த்ததெல்லாம் போதும், வா போலாம். சரிடி சிட்டு, போலாம். போறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். என்னடா மாமா? உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்காடி? வருத்தமாவா? எதுக்குடா மாமா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஏன் இப்படி கேக்குற? இல்லடி, நான் தான் அவசரப்பட்டு உடனே தாலியை கட்டிட்டேன். நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கல, அதனால உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு தயக்கம்டி, அதான் கேட்டேன். டேய் மாமா, நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு பார்க்க கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணோமா, அதை தான் பார்க்கணும். அந்த வகையில நீ என் மனசுக்கு பிடிச்சவன் தானே. நீதான் என் கழுத்தை தாலி கட்டியிருக்க. எனக்கு அதுதான்டா இருக்கிறதுல பெரிய சந்தோஷம். ஏன்டா மாமா, உனக்கு எதுனா வருத்தமா இருக்கா இந்த மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு? சிச்சி, எனக்கு எந்த வருத்தமும் இல்லடி. எனக்கு நீ பக்கத்துல இருக்கணும், என் கூட இருக்கணும்டி, அவ்வளவுதான். அந்த சமயம் அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு இது மட்டும்தான். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கழுத்தை தாலியை கட்டிட்டேன்டி. என்னடா மாமா, நான் உன் கூட இருக்கணும்னு உனக்கு தோணுச்சுல, அதுதான்டா சந்தோஷமே. இது போதும் நமக்கு. எனக்கு இதுவே போதும். ரொம்ப பெரிய சந்தோஷமே இதுதான். எனக்கு இப்படி எல்லாம் கிராண்டா கல்யாணம் நடக்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு பிடிச்ச உன் கூட கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். அதை தாலியை கட்டிட்டியே. தாலியை கட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ இப்ப போய் கேட்கிற கேள்வியை பாரு.
போடா மாமா, வா வா போலாம். லவ் யூ பொண்டாட்டி, ரொம்ப ரொம்ப லவ் யூடி. வாடி யாரும் இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு வந்ததாண்டா கலர் கலரா ஃபிகரை பார்க்கவே முடியுது. இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி முகத்தை மட்டுமே பார்க்குற மாதிரி இருக்கிறா. டே அசோக், நீ என்னடா, நானும் அதே தான். பாரு அங்கெல்லாம் பாரு, என்ன மாதிரி ஃபிகர். ஐயோ முடியலடா. நம்ம பொண்டாட்டிலாம் வேற உள்ள இருக்காங்க, நமக்கு இனி என்ன வேலை? டே அரவிந்த், இதனாலதான் மீனாவை நீ போய் ரூம்ல அக்கங்க கூட இருமா, இல்லையா கல்யாணம் பண்ணுங்க கூட இருமான்னு அனுப்பி விட்டுட்டேன்டா. அப்பதான் நம்மளால ஃப்ரீயா சைட் அடிக்க முடியும் பாத்துக்க. டேய் மச்சி, நாங்க சொல்லிட்டேனே நீ ஏன் என்னன்னு. நானும் அதேதான், என் குழந்தையும் ரித்துவையும் உள்ள போய் பத்திரமா இருங்கமான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இப்ப நமக்கு என்ன வேலை? போற வர ஃபிகரை கண்ணு குளிர்ச்சியா பார்த்து சைட் அடிக்க வேண்டியது மட்டும் தான் வேலை. ரைட்டுடா, இனி என்ன நமக்கு வேலை? டேய் அங்க பாருடா, ஒரு ஃபிகர் நம்மள பார்த்து தான் வருது. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல, இங்க மணப்பெண் ரூம் எங்க இருக்கு? மணப்பெண் ரூமுக்கு அப்புறம் வாங்க வாங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நான் கூட்டிட்டு போய் உங்க வீட்டுக்கு போறேன். என்னடா லுக்கு ஜி, நம்ம 2 பேரோட டீலிங் என்ன? நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்து சைட் அடிக்கணும், அவ்வளவுதானே. வந்த ஃபிகரை நீ ஓட்டிட்டு போனா எப்படி? இரு, நானும் கொஞ்ச நேரம் பேசணும்ல. டேய், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்க கூடாதா? இங்க பாரு, எனக்கு திறமை இருக்கு. நான் கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு பின்னாடி வந்துடும். வேணும்னா உனக்கு திறமை இருந்தா நீ கூப்பிட்டு பாரு, வந்தா நீ கூட்டிட்டு போ. ஓ ரைட்டு, அப்படிங்கிற. இப்ப பாரு அரவிந்த் எப்படின்னு பாருடா. என்ன கேட்டீங்க? மணப்பெண் ரூமுக்கு போகணுமா? வாங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, நீங்க பொண்ணு வீடா? இல்ல இல்ல, நான் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் வேணும். சுஜி இருக்கா இல்லையா, சுஜியோட ஃப்ரெண்ட், காலேஜ் மேட். அரவிந்த், குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது. நீ போய் உன் குழந்தைய பாரு, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்குங்க. எருமை, என்ன ஒட்டு கொடுக்கறியோ? ஒண்ணு. டேய் அசோக், அங்க என்ன யாரும் கூப்பிடல, உன்னதான் உன் பொண்டாட்டி கூப்பிடுறா. நீ வேணா உன் பொண்டாட்டி போய் பாரு போ, நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நாங்க 2 பேருமே சிங்கிள் தான். அப்படிதானே மச்சி? அப்படியேதான் மச்சி. நாங்க 2 பேரும் சிங்கிள் தாங்க. உங்களுக்கு கூட கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன், சின்ன பொண்ணா இருக்கீங்க. ஆமா, சுஜிக்கு இப்பதானே மேரேஜ் ஆகுது. எனக்கு கூட வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள பாக்குறாங்களாமாண்டா? உங்களுக்கு இந்த மாதிரி பையன் வேணும்? நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹேண்ட்ஸமா, அப்படிதானே? அவன் அப்படிதாம்மா, அவனே ஹேண்ட்ஸம்னு சொல்லிப்பான். நீ அதெல்லாம் கண்டுக்காத. உனக்கு என்ன மாதிரி நல்லா எங்கா ஹேண்ட்ஸமா இருக்கிற பையன் தானே உனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நினைப்பேன். நீங்க 2 பேருமே அழகா இருக்கீங்க, 2 பேருமே ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. ஆனாலும் அவரை விட நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரவுன் ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. டேய், என்னமோ வெடிச்சா மாதிரி சவுண்ட் கேட்டுது. ஏன்டா சிரிக்க மாட்டேன்? சிரிடி மாமனே சரி. இப்ப பாரு. டேய் அரவிந்த், ரொம்ப நேரமா உன் குழந்தை அழுதுட்டு இருக்கா போல இருக்கு. நீ போய் ஒரு வாட்டி பார்க்கலாம்ல, அங்க உன் பொண்டாட்டி என்னன்னு கேட்டு இருக்க போறா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி பாப்பா கூட இருக்கா? உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. நீங்க ரொம்ப எங்க அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அவ காதல சொல்லும் போதே சொதம் தாழல. சரி, நீங்க நினைக்காம எனக்கு கல்யாணம் ஆகல. அவன் சும்மா வைத்தறிச்சல சொல்றான். I am still single. Diga diga dang 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 diga diga dang dang. அக்கா கேட்டிங்களா? 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னு? சிங்கிள் அம்மா, சிங்கிள் டீக்கு வழி எல்லாம் மாட்டணும் அவங்க 2 பேருமே. ஆமாக்கா, கண்டிப்பா. இதுக்குதான் என்ன நீ உள்ளப்பமா உள்ளப்பமான்னு என்ன அனுப்பி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இவரை இன்னைக்கு நான் உண்டலன்னு பண்ணல. என் பேர் மீனா இல்லக்கா. உன் புருஷனாவது பரவாயில்ல, அவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஏதோ வயசு வேகத்துல பாக்குறாருன்னு சொல்லலாம். ஆனா என் அரவிந்துக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஆனா இவர் இப்ப ஸ்டில் சிங்கிள் ஆமா. வாடி வா, உன்னை கூழ கடைஞ்சு எடுத்துறேன். நான் மட்டும் என்னக்கா சும்மாவா விடுவேன்? வரட்டும், இன்னைக்கு அவரை ஒரு வழி பண்ணல. என் பேர் மீனா இல்லக்கா. சரி, நீங்க நினைக்காம எனக்கு கல்யாணம் ஆகல. அவன் சும்மா வைத்தறிச்சல சொல்றான். I am still single. அப்ப உங்களுக்கு உண்மையாவே கல்யாணம் ஆகலையா? கல்யாணமே ஆகல, நான் தனியா தான் இருக்கேன். இன்னும் கமிட்டட் கூட கிடையாது. ஆமா, நீங்க கமிட்டடா? ஆஹா, டேய் மச்சி, டேய் அரவிந்த், அங்க கொஞ்சம் பாருடா. இருடா, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க நம்பர் கிடைக்குமா? ஐயோ, இவன் வேற புரிஞ்சுக்காம பேசுறானு. டேய் மச்சி, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் நமக்கு பாட கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க கொஞ்சம் பார்த்துட்டு பேசுறா. டேய், என்னோட உலர்ந்து இருக்கிற, எங்கடா பாக்கணும்? ஒண்ணும் இல்ல, சும்மா அவன் ஏதோ வளர்றான், எங்கேயோ பாக்கணுமாமா. எங்கடா? மச்சி, இங்க பாரு, அப்படியே உன் நேர் எதிர்க்க பாருடா. அங்க என்ன தெரியுதுன்னு நல்லா கண்ணை தொடச்சிட்டு பாரு. எங்க? அங்கயா? ஐயோ, இவங்களா? டேய் மச்சி, எப்படா வந்தாங்க? நீ சிங்கிள்னு சொன்னல, கமிட்டட் இல்ல, போன் நம்பர்லாம் வேணும்னு கேட்டல,
அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கடா. ஐயோ, சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்லனா உங்க நம்பர் வேணா கொடுங்க, நான் வேணா நோட் பண்ணிக்கிறேன். நம்பரு இதோ அவன் தருவாமா தங்கச்சி, வாங்கிக்க. ஐயோ, நான் இல்ல தங்கச்சி, நீ அவன்கிட்டயே வாங்கிக்க. என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? நீங்க தானே இவ்வளவு நேரம் என்கிட்ட நம்பர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க கேட்க போய் தான் நான் உங்களுக்கு நம்பர் தரேன்னு சொன்னேன். அதனால உங்க நம்பரை கேட்டேன், கொடுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க டயல் செய்ய போற வாடிக்கையாளர் தற்சமயம் செம்ம உதவாங்க உள்ளார். அதனால நீ போமா பாப்பா. ஆஹா, ஏதோ குடும்ப பிரச்சனை போல இருக்கு. சரிங்க அக்கா, நான் போறேன். குட் ஆஃப்டர்நூன்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் நிஷா சிஸ்டர் அவங்களுடைய அக்கா மாமாக்கு நேத்திக்கு திருமண நாள்னு சொல்லிட்டு நேத்திக்கு தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. சாரி சிஸ்டர், என்னால் நேத்திக்கு விஷ் பண்ண முடியல, ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதனால் இன்னைக்கு விஷ் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கோரி சிஸ்டர் சுபாகன் ப்ரோ. கோரி சிஸ்டர் சுபாகன் ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கேன், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் என்னடா நான் மட்டும் தனியாக விஷ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ரியல் ஹீரோவுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புருஷா. வாங்க. ஹாய் புருஷா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லவ் யூ புருஷா. थैंक यू. விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்லமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் லவ் சீரீஸ் தான். அந்த லவ்ஸ்க்கு பின்னாடி கொடுக்குற நான் ரொமான்ஸ் டைலாக்ஸ் மொத்தத்துக்குமே சொந்தக்காரர் இவர் மட்டுமே. இப்போ நம்ம லேடிஸ் பேசுறதுங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக பேசிட்டு போயிடுவோம். அதுவே ஒரு ஜென்ஸை வச்சு அவங்க கிட்ட இருந்து நம்ம ரொமான்ஸ் டைலாக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அது நம்ம ஒன்று அனுபவிச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம யார் மூலயமா அதை பார்த்துருக்கணும் இல்லையா? அப்படி நான் அனுபவிச்சதும் சரி, நான் பார்த்ததும் சரி என்னோட ரியல் ஹீரோ கிட்ட தான். இவர் என்கிட்ட பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாம் தான் நான் வந்து சீரியஸ்க்கு கொடுத்துருக்கேனே. அண்ட் கேரிங் ஆல்சோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அருண் கேரக்டர் ஆகட்டும், கார்த்திக் கேரக்டர் ஆகட்டும், ஒரு கேரிங் பர்சனாக காமிச்சிருக்கேன் இல்லையா? அதுக்கு காரணமும் இவர் எனக்கு என்கிட்ட காட்டுற அந்த கேரிங் தான் நான் வந்து டைலாக்ஸ் தான் அருணுக்கும் கார்த்திக்கும் கொடுத்துருக்கேன். சத்தியமாக எனக்கா எதுவும் தோணுனது கிடையாது. நான் பார்த்ததாகட்டும், நான் அனுபவிச்சதாகட்டும், அதுதான் வந்து நான் இந்த சீரியஸில் மொத்தமாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய சீரீஸில் இருக்க ஆல் ஜென்ஸ் கேரக்டர்ஸ்க்கு ரொமான்ஸ் டைலாக்ஸ் ஆகட்டும், கேரிங் டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து என்னுடைய ரியல் ஹீரோ கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டது தான். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஸ்வீட் செல்லம்மா. லவ் யூ செல்லம்மா. என்னடா அவங்க ரிப்பீட்டடாக எதுவும் பேச மாட்டாங்கன்னே பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன்னா நான் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கல. என் ஹஸ்பண்டை கொடுங்கன்னு சொல்கிறேன், பட் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஷை ஆகுறாங்க. செல்லம்மா, திரும்பவும் சொல்கிறேன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு செல்லம். செல்லம்மா, நீங்கள் இன்னைக்கு போல் லைஃப் லாங் என் குடும்பம் பசங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் செல்லம்மா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு செல்லம். மதுர வீர என் மனசு கேட்ட சூர அந்த கரும்பு காட்டுக்குள்ள இருந்து கை பிடிச்ச அரும்பு மீசக்கார ஒரு கிழக்கில செஞ்சது போல மாடே தோளில சாஞ்சது போல ஒரு எண்ணாத்தாடி ஏ மாமா